மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயங்குவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர். பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எப்போதிலிருந்து இந்த நடைமுறை வரும்? அது குறித்த விவரங்கள். வணக்கம். பூந்தமல்லி வடபழனி இடையே ஆளில்லா மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதியானது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில இந்த அனுமதி சான்றிதழானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு மெட்ரோ ரயில் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2ஆம் கட்ட பணிகள் மாதாவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் சென்னை கலங்கரை விளக்கம் வரையிலும், மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை வழித்தடம் 4 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சோதனை நடைபெற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மெட்ரோ ரயிலை இயக்கி பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டு சோதனை அடிப்படையில் இந்த பாதுகாப்பு சான்றிதழானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து இறுதி சான்றிதழானது கடந்த 4 நாட்களாக இந்த பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் அந்த குழு மேற்கொண்ட நிலையில பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்தும் தொடர்ந்து 3 நாட்கள் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஆளில்லா மெட்ரோ ரயிலை இயக்கியும் ஆய்வு மேற்கொண்ட நிலையில மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டால் ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்களில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் அதனுடைய பாதுகாப்பு அமைப்புகள் குறித்தும் இந்த இறுதி ஆய்வானது மேற்கொண்டு தற்பொழுது சான்றிதழானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரை இந்த ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையானது மார்ச் 2ஆம் வாரத்தில் தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில இந்த இறுதி சான்றிதழ் தற்போது அளிக்கப்பட்டுள்ள நிலையில விரைவில் 4ஆம் வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரை ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையானது விரைவில் தொடங்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்வர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.